Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் இறைவசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட ஒரு நட்பை நாம் வைத்திருக்க வேண்டும், நம்மளோடு ஒரு நபர் பழகுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட நபர் என்பதை ஆராய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அவரே கற்றுத்தருகிறார். நாம் மறுபடியும் அதை வாசிப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அதாவது ஆரம்ப பகுதியிலே சிநேகிதன் என்று சொன்ன வார்த்தையானது இறுதி பகுதியிலே சகோதரன் என்று முடிக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சிநேகிதன் நம் உடன் பிறந்த சகோதரனைப் போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எத்தனையோ நபர்களோடு நட்போடு பழகுகிறோம், உயிர் நண்பன் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த உயிர் நண்பனானவன் நம்மளோட வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை சொல்பவையானால் அவன் உயிர் நண்பன் இல்லை. நன்மைகளை நன்மை என்று சொல்ல வேண்டும், தீயதை தீயது என்று சொல்ல வேண்டும். அதை தான் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் உயிர் நண்பனாக இருக்க முடியும் நமக்கு. இன்றைக்கு எத்தனையோ ஆசையை தூண்டிவிடும் நண்பர்கள் தான் இருக்கிறார்கள். தூண்டி விடுவது மட்டுமல்ல, பாவத்தில் ஒழுக வைப்பதும் அதே நண்பனாக தான் இருக்கிறார்கள். நான் அனைவரும் சொல்லப்படவில்லை. தீமைக்கு ஏதுவாக வழிநடத்தும் நண்பர்களை தான் நான் சொல்லுகிறேன். இங்கே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ரூத் எப்படிப்பட்ட ஒரு நட்பை வைத்திருக்கிறார் என்பதை இந்த ரூத் அவங்களுடைய சுபாவத்தின் மூலியமாக நம்ம அதை கற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை நாம் யாருக்கிட்டையாவது நட்பாக பழகும்போது கூட இந்த நோக்கத்தில் தான் நட்பாக பழக வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னுடனே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். கர்த்தருக்கு மகிமை என்றதாக. பாருங்க, இங்க ரூத் எப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துறாங்க. உம்மை விட்டு பிரிந்து போகும் சூழ்நிலை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் என்னை விட்டு விலகி போகிறத பற்றி பேசாதீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களோ நானும் கூட வரேன். உங்களுடைய மக்கள் என்னுடைய மக்கள். அதாவது பொதுவாக நம்ம நண்பர்கள்லாம் சொல்வதை நான் கேட்கலாம். உங்கள் சொந்த பந்தம்னா எனக்கு சொந்த பந்தம் மதி, எல்லாருமே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்வதை நான் பார்ப்போம். அதுபோல தான் இங்கே ரூத்து சொல்லுகிறார். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அதாவது இது எதை காட்டுகிறது? நான் உயிர் நட்பாக பழகுகிறேன், அதனால் நீங்கள் எங்கே போகிறீங்களோ நானும் கூட வரேன். அந்த பிரிவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நட்பாக இருக்கிறது. நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து. இன்றைக்கு யாராவது சொல்வார்களா நண்பர்கள், உனக்காக என் உயிரையே கொடுக்குறேன் அப்படின்னு? கொடுக்குறேன் என்று வாய் வார்த்தையினாலே சொல்லலாம். அதற்காக உயிரை விட சாத்தியமா? கிடையாது. சொல்வார்கள், பேச்சுக்காக சொல்வார்கள். ஆனால் நம்மளுடைய ஆபத்து காலத்திலே நாம் மட்டும்தான் இருப்போம். எத்தனை உயிர் நண்பர்கள் என்று சொல்லி தெரிந்தவர்களெல்லாம் அங்கு பார்க்க முடியாது யாரையுமே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அனைவரையும் சொல்லப்படவில்லை. உயிர் நண்பன் என்ற போர்வை பொறுத்து கொண்டு வருபவர்கள் தான் நம் வாழ்க்கையில் தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய நாளிலிருந்து நாம் இதை சிந்தித்தோமையானால் நம் வாழ்விலே உயிர் நண்பன் என்று சொல்லுபவர்கள் உண்மையிலேயே உயிர் நண்பர்களாக இருக்கிறார்களா?
இல்லை நடித்து கொண்டு இருக்கிறார்களா என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்குவார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நமக்கு உயிரான நட்பு கிடைக்க வேண்டும். அதே போல் கடவுளை விரும்பும், கடவுள் மீது விசுவாசம் வைக்கிற நண்பர்கள் தான் நமக்கு உயிர் நண்பனாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, இந்த வசனத்தின் மூலியமாக நீர் எப்படிப்பட்ட உயிர் நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு என்னது என்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. அவர் உயிர் நண்பனாக இருக்கிறானா இல்லை நடித்து கொண்டு இருக்கிறானா என்று நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கூட நண்பர்கள் என்று சுற்றி இருக்கலாம், ஆனால் அவர்கள் உயிர் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.